அன்பு நண்பர்களே வணக்கம். இன்றைக்கு உங்கள் முன்பாக இந்த எக்கனாமிக் இம்பேக்ட் அனாலிசிஸ் ஆஃப் தமிழ்நாடு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மேனிஃபெஸ்டோஸ் ஃப்ரம் டிஎம்கே, ஏடிஎம்கே, என்டிகே அண்ட் டிவிகே, இதை உங்கள் முன்னால் எனது ஆராய்ச்சி முடிவுகளை ப்ரெசன்ட் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா தமிழகம் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறது. அடுத்த 5 ஆண்டுக்கான ஒரு அரசை கட்டமைக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பில் தமிழக மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் என்று தேர்தல் அறிக்கையின் மூலம் ஒவ்வொரு கட்சியும் பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த தேர்தல் அறிக்கையை அடிப்படையாக வைத்து இந்த தேர்தல் அறிக்கை எந்த அளவிற்கு ஒரு விஷனரி தேர்தல் அறிக்கை, தொலைநோக்கு பார்வை கொண்ட தேர்தல் அறிக்கை, இந்த தேர்தல் அறிக்கை சாத்தியமான திட்டங்களை அறிவித்திருக்கிறார்களா, இல்லை இந்த திட்டங்கள் சாத்தியம் இல்லையா, திட்டங்கள் செயல்படுத்த முடியுமா முடியாதா, ப்ராக்டிக்கலாக, ஃபீஸிபிளாக, பாசிபிளாக, இதெல்லாம் செய்ய முடியுமா என்பதை பற்றி உங்கள் அத்தனை பேருக்குமே, பொதுமக்களாகிய உங்களுக்கும், இளைஞர்களுக்கும், இளம் பெண்களுக்கும், இன்டலெக்சுவல்ஸுக்கும், பல்வேறு துறையை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு சந்தேகங்கள் இருக்கலாம். நான் கடந்த ஒரு 10-15 நாட்களாக ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையும் டீட்டெயிலாக ஆராய்ச்சி செய்து, படித்து ஆராய்ச்சி செய்து, அதனுடைய எக்கனாமிக் இம்பேக்ட் எப்படி இருக்கும், என்னுடைய லாங் டேர்ம் விஷன் என்ன, இதனுடைய டோட்டல் அவுட்லே என்ன, ஃபினான்சியல் அவுட்லே என்ன, பட்ஜெட்டுக்கும் அதுக்கும் ஒத்து வருமா, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கும் அதுக்கும் ஒத்து வருமா என்பதை பற்றி பல்வேறு, அதனுடைய வையபிலிட்டி என்ன, ஃபீஸிபிலிட்டி இருக்கா, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி அதனுடைய முடிவுகளை எந்த விதமான சார்புமின்றி உங்கள் மத்தியில் நான் இதை ப்ரெசன்ட் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு இருந்த 20 ஆண்டு கால அனுபவம், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களோடு இணைந்து பணியாற்றி 15 மாநில சட்டமன்றங்களுக்கும் பாராளுமன்றத்திற்கும் டெவலப்மெண்டல் பாலிட்டிக்ஸ் விஷன் இதை உருவாக்கிய அனுபவத்தின் காரணமாக, அடிப்படையின் காரணமாக, அந்த அனுபவத்தை கொண்டு தமிழகத்திற்கும் விஷன் 2023 என்ற திட்டத்தை உருவாக்கி அன்றைய முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவரிடம் கொடுத்த அனுபவத்தின் காரணமாகவும் நான் இதுவரை உருவாக்கி கொண்டிருந்தேன். அதாவது மேனிஃபெஸ்டோ உருவாக்கி கொண்டிருந்தேன். இப்பொழுது உருவாக்கப்பட்ட மேனிஃபெஸ்டோவுக்கு அனலைஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட மேனிஃபெஸ்டோ, இது செயல்படுத்த முடியுமா முடியாதா என்ற அனாலிசிஸ், ரிசர்ச் அனாலிசிஸ். ஸோ அதை பண்ணி அதனுடைய விளைவுகளை, அதனுடைய அவுட்புட்டை உங்கள் மத்தியில் ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி. ஒரு சாத்தியமான யதார்த்தம் 2026 28, 28 30, 31 32. ஸோ 12-14% நிலையான வளர்ச்சி, 2022 30 14-60% ஆக்சிலரேட்டட், 31 32 வரைக்கும் 15-17% உந்துகட்ட உச்சுதல். இது $1 ட்ரில்லியன் இலக்கை அடையும். இது ஒரு வெற்று கனவல்ல, செயல்பாட்டை மட்டுமே சார்ந்த அதிக நம்பகத்தன்மை கொண்ட ஒரு கட்டமைப்பு. அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் தமிழ்நாட்டை $1 ட்ரில்லியன் பொருளாதாரம் மாற்றுவதற்கான இந்தியாவின் மிகச்சிறந்த முடக்க வியூகம் இதுதான். இதில் ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் எக்கனாமிக் ரிவைவலுக்கு நான் சொன்ன இந்த பெண்களை பற்றி, செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை பற்றி, இதை பற்றி நான் டீட்டெயிலாக எழுதியிருக்கேன், டீட்டெயிலாக பண்ணியிருக்கேன், ரிசர்ச் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் லேசாக பேசுனதுனால இதை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு போகிறேன் ஜல்லுன்னு. இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணுன்னா இதுவே அரை மணி நேரம் ஆகும். அதனால் பழைய அணுகுமுறை என்ன, புதிய கட்டுமான தொழில்மயமாக்கல் எப்படி, 3 லட்சம் புதிய பெண் தொழிலாளர்கள் எப்படி உருவாவாங்க, தொழில் முனைவோர்கள், உமன் என்டர்பிரனர்ஸு, அப்புறம் பொருளாதார மாதிரி மற்றும் தாக்கம், முதலீடு 5 லட்சம், செயல்பாடு, ஆண்டு வருவாய் தாக்கம் எப்படி வருது, அடுத்து ஒப்பீட்டு பொருளாதாரம், வங்கதேசத்தில் எப்படி, வியட்நாமில் எப்படி, தமிழ்நாட்டுடைய ஸ்டாலின் அவர்களால் முன்மொழியப்பட்ட மாதிரி என்ன, இதுதான்
இதனுடைய முக்கிய நோக்கம். வியட்நாமின் தொழில் வளர்ச்சியையும் வங்கதேசத்தின் சமூக பாதுகாப்பையும் ஒருங்கிணைக்கும் உலகத்தின் சிறந்த மாதிரி தமிழ்நாடு திமுகவினுடைய செல்ஃப் ஹெல்ப் குரூப்பினுடைய மாதிரி. அடுத்து 2 லட்சம் கோடி சுய உதவி கடன் 5 ஆண்டுகளில். ஸோ வேளாண்மை, நுகர்வு அண்டு சிறுதொழில். சிஎஃப்சி, நான் ஏற்கனவே சிஎஃப்சி பற்றி சொன்னேன். பொருளை கொண்டு வாங்க, ப்ராடக்டை மாற்றுங்க, உலகத்திற்கு விற்பனை செய்யுங்க. அடுத்து வேலைவாய்ப்பு உருவாக்கம், குறுந்தொழில்கள் மூலம் நேரடி வேலைவாய்ப்பு, கடன் சுழற்சியாளர் மறைமுக வேலைவாய்ப்பு, விநியோக சங்கிலி மற்றும் தளவாடங்கள், போக்குவரத்து மற்றும் நகர்வு. ஸோ தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த ஜிடிபியில் 1.3% நேரடி வளர்ச்சி. வடமண்டலம், மேற்கு மண்டலம், தென் மண்டலம், டெல்டா மாவட்டம், எது எங்கென்ன எதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த கூடுதல் ஆண்டு வருவாய் 38,000 கோடி. இது நான் டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருக்கேன். வறுமை கோட்டு கீழ் உள்ள குடும்பங்களை நடுத்தர வர்க்கமாக மாற்றும் நிரந்தர தீர்வு. சிறப்பு திட்டம் நகர்ப்புற போக்குவரத்தில் உமன் இன் மொபிலிட்டி பயனாளிகள் இதுவரை பிளான் பண்ணியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள். மாத வருமானம் 20,000 40,000 வரை. ஆண்டு பொருளாதார மதிப்பு பயனாளிகள் 5,000 முதல் 25,000 பெண் ஓட்டுநர்கள். சமூக மேம்பாடு, பொருளாதார முறைப்படுத்த, நுகர்வு அதிகரிப்பு, ஊரக தொழில்மயமாக்கல். அடுத்து நிரந்தர வருவாய் மாதிரி மற்றும் சுற்றுச்சூழல் நிதி, சஸ்டைனபிள் ரெவன்யூ மாடல் அண்ட் ஈகோ சிஸ்டம் ஃபண்டு. ஸோ சந்தை இணைப்பு தளங்கள், பொது வசதி வகை கட்டணங்கள், பிராண்டிங் மற்றும் ஏற்றுமதி. இது எல்லாமே அரசின் முதலீடு, அரசிற்கான திருப்பம். இத்தனையும் இது வரைக்கும் யார் டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. தேர்தல் பரப்புரையிலையும் இதை பற்றியெல்லாம் பேசியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் இத்தனையும் இருக்குது, திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்குது. அப்புறம் சஸ்டைனபிள் ஸ்மார்ட் வில்லேஜ் மிஷன். நான் ஏற்கனவே இந்த சஸ்டைனபிள் ஸ்மார்ட் வில்லேஜ் மிஷனை பற்றி சொல்லியிருக்கேன். திமுகவின் விஷன் 2030 தேர்தல் அறிக்கை, உத்தமர் காந்தி மாதிரி கிராம திட்டம் கலாமின் நீடித்த நிலையான திறன்மிகு கிராம திட்டத்தின் அடிப்படையில் உருவாகும் என்று தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மாபெரும் கனவு 2030 என்ற நிகழ்ச்சியில் அறிவித்தார். அதை திமுக தேர்தல் அறிக்கையிலும் சேர்த்து வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் 1 டிரில்லியன் பொருளாதார இலக்கிற்கான ஊரக பொருளாதார மறுமலர்ச்சி மாடல் தான் இந்த உத்தமர் காந்தி மாதிரி கிராம திட்டம். 1 டிரில்லியன் இலக்கு, ஆண்டுக்கு 9 10 லட்சம் கோடி கூடுதல் உற்பத்தி தேவை. இதில் நகர்ப்புற வளர்ச்சி கூட கிராமப்புற வளர்ச்சி குறையுது. அதை மாற்றி ஒரு புதிய பார்வை, பாரம்பரிய ஊரக வளர்ச்சி, கலாம் ஸ்மார்ட் கிராம திட்டத்திற்கான நோக்கம் என்ன, வேலைவாய்ப்பு எவ்வளோ பெருகும், நிதி ஆதாரம் என்ன, உள்ளாட்சி நிதி என்ன, இதெல்லாம் டீட்டெயிலாக உங்கள் கிராமம், ஒவ்வொரு கிராமமும் இப்படிப்பட்ட கிராமமாக மாறும். ஒவ்வொரு கிராமமும் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கிராமமாக உத்தமர் காந்தி மாதிரி கிராம திட்டம் இந்த மாதிரியான ஒரு கிராமமாக மாறும். ஒவ்வொரு கிராமமும் 12,500 கிராமமும். ஸோ 3A பிளான் A, பிளான் B, பிளான் Cயில் இந்த கிராமங்கள் செயல்படுத்தப்படும். 10% கிராமங்கள், அப்புறம் 30% கிராமங்கள், அப்புறம் 60% கிராமங்கள். இதில் ஒவ்வொரு கிராமத்துக்கும் நவீன உழவர் மற்றும் கிராம சந்தைகள், அப்புறம் இண்டோர் ஸ்டேடியம், அப்புறம் அக்ரோ வோல்டிக்ஸ், மேலே சூரிய ஒளி மின்சார ஜெனரேஷன், கீழே விவசாயம். அப்புறம் இதில் நிலையான நிதி கட்டமைப்பு. ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஆண்டுக்கு 0.8 முதல் 2.2 கோடி வரை நேரடி சுய வருவாய் உருவாக்கக்கூடிய கட்டமைப்பு, மூலதன திரட்டல், வருவாய் ஈட்டல் இதெல்லாம் நடக்கும். பொது முதலீட்டில் அதிகபட்ச பலன் 31% பொது நிதி, 69% தனியார் முதலீடு, PPP மாடல். ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் என்டர்பிரனர்ஸ் உருவாவாங்க. அந்த என்டர்பிரனர்ஸுக்கு தேவையான இடங்கள், தேவையான பெர்மிஷன் எல்லாம் பஞ்சாயத்து போர்டு கொடுக்கும். பஞ்சாயத்துக்கு 15% ப்ராஃபிட் பஞ்சாயத்துக்கு ஷேர் பண்ணணும். இதிலேருந்து டிஸ்ட்ரஸ் மைக்ரேஷன், இதிலிருந்து லோக்கல் ரிட்டர்ன்ஷன் நடக்கும். அப்போ ரிவர்ஸ் மைக்ரேஷன் நடக்கும். அப்போ கிராமத்திலிருந்து நகரங்களுக்கு இடம்பெறுவது குறைக்கப்பட்டு நகரத்திலிருந்து கிராமங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உருவாகும். இப்போ மேம்பட்ட வாழ்க்கை தரம், கிளினிக்கு, பெண்களுக்கான பொருளாதார சுதந்திரம், இளைஞர்களுக்கான லைப்ரரி அண்டு கம்ப்யூட்டர் சென்டர், ட்ரைனிங் சென்டர். அப்போ உலகளாவிய தரங்களின் ஒப்பீடு, தற்போதைய கிராமங்கள், OECD ஊரகத்தரம்,
ஸ்மார்ட் வில்லேஜஸினுடைய லெவல் வந்து OECD கண்ட்ரியினுடைய ஊரக தரம் அளவிற்கு இந்த கிராமப்புற தரம் உயரும். இதில் 2.9 லட்சம் கோடி ஆண்டு ஜிஎஸ்டிபி பங்களிப்பு, 5.2 மில்லியன் புதிய வேலைவாய்ப்புகள், 55% 70% தனிநபர் வருமான உயர்வு, 12,000 கோடி ஊராட்சிகளில் சுய வருவாய் உயர்வு இது நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து வரிசையாக நம்ம பொருளாதார வளர்ச்சி, சமூக நிலைத்தன்மை, நிதி தன்னாட்சி எல்லாமே நடக்கும். இதெல்லாம் வந்து தேர்தல் அறிக்கையில் இருக்குது. இது செயல்படுத்தப்படும் பொழுது இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும். அப்புறம் மற்ற சஜஷன்ஸ்ன்னு போனோம்னா மெகா ஸ்கீம்ஸு, இதை பற்றி நான் வந்து இது ப்ரொப்போஸ்டு ஸ்கீம்ஸு. நான் இதை வந்து ஜஸ்ட் கோ த்ரூ இதை பண்ணினால் ஸ்மார்ட் வில்லேஜ் விஷனோட இதை சேர்த்து பண்ணும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும். ஈனோ அப்படின்னா அன்ஆர்கனைஸ்ட் டு ஆர்கனைஸ்ட், ஒர்க்கர்ஸ் டு பார்ட்னர்ஸ். இது வந்து $1 trillion இலக்கை நோக்கி ஒர்க்கர்ஸ் டு பார்ட்னர்ஸ். குறைவான வருமானம், குறைந்த வரி அடிப்படையிலிருந்து 70 80 லட்சம் திறன்மிக்க தொழிலாளர்கள் ஒருங்கிணைப்பு, உலக தரம் வாய்ந்த சந்தை இணைப்பு, மதிப்பு கூட்டப்பட்ட ஏற்றுமதி மையங்கள். எது? கட்டுமான தொழிலாளர்கள், ஜவுளி நெசவாளர்கள், வேளாண் சார்ந்த கைவினைஞர்கள், தச்சர்கள், மர வேலைப்பாட்டாளர்கள், முடிதிருத்துவோர், சலவை தொழிலாளர்கள், மண்பாண்ட கைவினைஞர்கள், இவங்க எல்லாத்தையுமே வந்து இணைச்சு ஒவ்வொரு ஊரிலையும் ஒரு சமூக சமத்துவ தொழில்கூடத்தை உருவாக்குவது தான் என்னுடைய அடிப்படை லட்சியம். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்மார்ட் வில்லேஜஸ் மிஷனில் வருது. ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக நான் போகிறதுக்கு நேரம் இல்லை. அதே மாதிரி PSU பற்றி சொல்லியிருந்தேன், டிரான்ஸ்ஃபார்மிங் PSU. அதை பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டிரான்ஸ்ஃபார்மிங் PSU மின்சாரம், தொழில்துறை, மக்கள் நலன், போக்குவரத்து 102 நிறுவனங்கள் இருக்குது மொத்தம். இதில் 30 நிறுவனங்கள் 16,000 கோடி மொத்த இழப்பு. 30 நிறுவனங்களை வந்து 68 செயல்படும் நிறுவனங்களின் தொடர் இழப்பை சந்திப்பவை. 12 நிறுவனங்களை வந்து நிகர மதிப்பை முழுமையாக இழந்து விட்டன. அப்போ இதெல்லாம் 18 க்ளோஸ் பண்ணிடலாம், அந்த 30 வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணலாம். இது மாதிரி மொத்த லாபத்தில் 80% வெறும் 3 நிறுவனங்கள் மட்டும்தான் வருது. மொத்த லாபத்தில் 80% வெறும் 3 நிறுவனங்கள், டிட்கோ, சிப்காட்டு, TN பவர் ஃபைனான்ஸ், இந்த 3 தான் வருது. டான்டிட்கோ, போக்குவரத்து கழகங்கள் எல்லாமே இழப்பு. ஸோ இதை சரி பண்ணணும், அவ்வளோதான். இதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும். ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நான் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அதுக்கு நேரம் இல்லை இப்போ அதை பற்றி பார்க்குறதுக்கு. அதே மாதிரி பயோஃபியல் ஹப்பு, தமிழ்நாடை வந்து ஒரு எரிபொருள் ஹப்பாக மாற்றணும். அது வந்து இந்த திராவிட மாடல் 2.0 அரசு வந்த பிறகு இதை செயல்படுத்தினால் ஒரு மிகப்பெரிய ஆண்டுக்கு 7 மில்லியன் டன்கள் உற்பத்தி பண்ண முடியும். இதில் வந்து 1.5 லட்சம் கோடி ஆண்டு வருமானம் இதில் மட்டும் பண்ணால் வரும். நம்ம பயோஃபியலில் மட்டும் 1.5 லட்சம் கோடி ஆண்டு வருமானம். அடுத்து வந்து எத்தனால் ஹப்பு. இந்த எத்தனால் ஹப்பை மாற்றினோம்னா பெட்ரோலுக்கு ஈக்குவலண்ட்டாக எத்தனால் ஹப் வரும் பொழுது கிட்டத்தட்ட 87 கோடி லிட்டர் வந்து பெட்ரோலை நம்ம அவாய்ட் பண்ணலாம். 130 கோடி லிட்டர் எத்தனால் மூலமாக 87 கோடி லிட்டர் பெட்ரோல் அவாய்ட் பண்ணும் பொழுது அந்நிய செலாவணி சேவ் ஆகும். நம்மளுடைய கிட்டத்தட்ட 1 லிட்டருக்கு ரூபாய் 20 வீதம், ஆண்டுக்கு 2,200 கோடி அந்நிய செலாவணி சேமிப்பு. மற்றும் வந்து நேரடி மாற்று இது E20 20% நம்ம இன்டகிரேட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு ஹெக்டேருக்கு 120-200 டன்னு SSI முறையில் நம்ம சுகர் கேன் உற்பத்தி கிட்டத்தட்ட ஒரு 8,000 12,000 லிட்டர் ஒரு ஹெக்டேருக்கு கிடைக்கும் எத்தனால் உற்பத்தி திறன். அப்போ கரும்பு முறையிலேருந்து 60%, மக்காச்சோளத்துலேருந்து 30%, 2G எத்தனால்லேருந்து 10%, வேளாண்மை கழிவுகள்லேருந்து 10%, 130 கோடி லிட்டர் நம்ம உருவாக்க முடியும். உருவாக்கினோம்னா காவிரி மண்டலம், காவிரி டெல்டா, அதில் வந்து ஒரு 3,000 கோடி, மேற்கு மண்டலத்தில் ஒரு 2,200 கோடி, வறண்ட நிலப்பகுதியில் ஒரு 7,000 கோடி, 1,700 கோடி. ஸோ இதில் ஆண்டு வருவாய் ஒரு ஆளுக்கு, அதாவது 100 கிலோ லிட்டர் பெர் டே ஆலை வருவாய் வந்து 198 கோடி. இதெல்லாம் நீங்கள் மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஒரு எத்தனால் கார்ப்பரேஷன் உருவாக்கிட்டு தமிழ்நாடு அரசு 26%, விவசாயிகள் 24%, எண்ணெய் நிறுவனங்கள் 20%, தனியார் 30% போட்டு பண்ணும் பொழுது இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார சுழற்சியை உருவாக்கும். இதன் மூலமாக ஒரு ஏற்றுமதி சந்தை உருவாகும். இதன் மூலமாக வந்து எத்தனால் உற்பத்தி ஆண்டுக்கு 130 லிட்டர், அந்நிய செலாவணி 2,200 கோடி, ஒரு 40 புதிய தொழில் ஆலைகள் தொடங்கப்படும்.
1.5 முதல் 2 லட்சம் கோடி மதிப்புள்ள மாபெரும் பொருளாதார சுழற்சி இங்கே நடக்கும். ஸோ இது பண்ணும் பொழுது திமுகவுடைய திராவிட மாடல் 2.0 ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு ஸ்ட்ரக்சரல் சேஞ்சை இது கொண்டு வரும். எனவே இது இதில் சேலஞ்சஸ் இருக்குது. ஆனால் இதையெல்லாம் செய்யக்கூடிய, இதையெல்லாம் சின்சியராக பண்ணக்கூடிய தலைமை இங்கே இருப்பதினால் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இதை செய்து முடிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது என்று நம்ம நினைக்கலாம். கண்டிப்பாக இந்த திராவிட மாடல் 2.0 தேர்தல் அறிக்கை பல்வேறு ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் கொண்டது, இலவசங்கள் கொண்டது, அதே நேரத்தில் சாத்தியக்கூறுகளையும் அடிப்படையாக கொண்டது. பல்வேறு விஷயங்களை இந்த திராவிட மாடல் 2.0 வெளிப்படையாக மக்கள் இன்னும் பேசவில்லையே தவிர இதில் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்கிறது என்பது உண்மை. இந்த முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை பற்றிய ஒரு பகுப்பாய்வு. முதல்ல ஐ வில் ரன் த்ரூ த ப்ரெசன்டேஷன் ஆன் என்னென்ன திட்டங்களை சொல்லியிருக்காங்கன்றதை முதல்ல பார்த்துட்டு அப்புறம் பகுப்பாய்வுக்குள்ளே உள்ளே போகலாம். அதாவது வரலாற்று மரபும் வழிகாட்டுதல் தத்துவமும், பேரறிஞர் அண்ணா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சமூக நீதி சத்துணவு சுயசார்பு, புரட்சித் தலைவர் அம்மா அமைதி வளம் வளர்ச்சி 69% இடஒதுக்கீடு, புரட்சி தமிழர் இபிஎஸ் உண்மை உழைப்பு உயர்வு 7.5% உள்ஒதுக்கீடு. இதுதான் அவங்களுடைய அடிப்படை கோட்பாடுகளாக அவங்க முன்னால் வைக்கிறாங்க. தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் ஒற்றை இலக்குடன் செயல்படும் மக்கள் இயக்கம் என்று அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் முக்கியமான திட்டங்கள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சமூக நலன், வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார மேம்பாட்டை இலக்காக கொண்ட 10 முத்திரை திட்டங்கள். குலவிளக்கு திட்டம், பெண் குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 2000 ரூபா, சிறப்பு உதவி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு முறை 10,000 ரூபா, அம்மா இல்லம் வீடற்றவர்களுக்கு இலவச கான்கிரீட் வீடுகள், கல்வி கடன் தள்ளுபடி, வேலையற்ற பட்டதாரிகளுக்கு முழுமையான தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி, கூட்டுறவு வங்கி பயிர்க்கடன்கள் ரத்து, இலவச எரிவாயு உருளைகள், ஆண்டுக்கு 3 இலவச சிலிண்டர்கள், 150 நாட்கள் வேலை, கிராமப்புற வேலைவாய்ப்பு நீடிப்பு திட்டம். அடுத்து சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம், முதியோருக்கு விதவைகளுக்கு மாதம் 2000 ரூபா, அம்மா இருசக்கர வாகனம், இலவச பேருந்து பயணம், ஆண்களுக்கும் நகர பேருந்துகளில் இலவசம். அப்போ பணிபுரியும் பெண்களுக்கு 25,000 ரூபா மானியம் அம்மா இருசக்கர வாகனத்தில். இதெல்லாம் முக்கியமான 10 முத்திரை திட்டங்கள். ஒவ்வொரு தரப்பினருக்கும் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ள திட்டங்களின் வகைப்பாடுனா, பெண்கள் நேரடி பணம், குலவிளக்கு 2000 ரூபா மானியம், இருசக்கர வாகன மானியம், கடன் தள்ளுபடி, மகளிர் சுயதொழிலுக்கு மானியம், விவசாயிகளுக்கு பயிர் இழப்பீடு, சூரிய ஒளி பம்பு இடுபொருள்கள் 15,000, பயிர்க்கடன் தள்ளுபடி, இளைஞர்களுக்கு வேலையின்மை உதவித்தொகை, தொழிலிடங்கு மானியம், கல்வி கடன் தள்ளுபடி, அனைத்து குடும்பங்கள் 10,000 ரூபா குடும்ப உதவி, இலவச கேஸ், ரேஷன் பொருட்கள், விலையில்லா பிரிட்ஜ். அடுத்து கட்டுப்பட்டு வாழோம், பிரிவினை நாடோம், சமநிலையில் இணைவோம், மாநில உரிமைகள் ஒன்றிய அரசுடனான இணக்கம், 2ஐயும் சமமாக பேணி பாதுகாப்போம்னு சொல்கிறாங்க. கல்வி மற்றும் மருத்துவத்தை மாநில பட்டியலுக்கு மாற்றுதல், செஸ் மற்றும் கூடுதல் வரிகளை மாநிலங்களுக்கு பகிர்ந்தளித்தல், மாநில உரிமைகளை விட்டு கொடுக்காமல் தமிழகத்திற்கான நிதியை பெறுதல். இந்த 3லையுமே இன்றைக்கு நடந்த டீலிமிட்டேஷன், நேற்று நடந்த டீலிமிட்டேஷன் பில்லில் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எம்பிக்கள் பெற்றிருந்தால் என்ன நிலைப்பாட்டை எடுத்திருப்பார்கள் என்று பார்த்தால் இந்த பில்லு வெற்றி பெற்றிருக்கும். இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக எம்பிக்கள் இருந்ததினால் 40 பேர், இன்றைக்கு இந்த பில் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி சிஏஏ மாதிரி அதிமுகவினுடைய சப்போர்ட் இருந்திருந்தால் இந்த பில்லு இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கும். எனவே இவர்கள் சொல்லுவது மாநில உரிமைகளை விட்டு கொடுக்காமல் தமிழகத்திற்கான நிதியை பெறுறதில் தான் இருக்காங்களுடைய, தமிழக உரிமைகளை பெறுவதில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்களான்னா இல்லை தான். செஸ் மற்றும் கூடுதல் வரிகளை மாநிலங்களுக்கு பகிர்ந்தளித்தல். இப்போ அவங்க கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபி ஆளுகின்ற கட்சி தான். ஆனால் ஏன் அந்த செஸ்ஸை குறைச்சிருக்கலாமே, குறைச்சி எங்களுக்கு அதிகமாக நிதியை கொடுங்கன்னு சொல்லியிருக்கலாம்.
கல்வி மற்றும் மருத்துவத்தை மாநிலப்பட்டிக்கு மாற்றுதல். திமுக மேலே குற்றச்சாட்டு இருக்குது. கல்வி மற்றும் மருத்துவத்தை வந்து 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தப்போ மாற்றலை, ஏன் இப்போ வந்து கூட்டணி கட்சி ஆட்சி வரணும், எடப்பாடி ஆட்சி வரணும் அப்படின்னு நினச்சா இதை மாற்றிருக்கலாம், மாற்றலை. நேரடி பணமாற்றம் மற்றும் இலவச பொருட்கள் திட்டங்களே மிகப்பெரிய செலவினங்கள் ஆகும். நேரடி பணமாற்றம் மட்டும் 95,400 கோடி, குலவிளக்கு திட்டத்துக்கு 52,000 கோடி, குடும்ப சிறப்பு உதவிக்கு 22,000 கோடி, முதியோர் மற்றும் சமூக ஓய்வூதியத்துக்கு 12,000 கோடி, இலவச பொருள்களுக்கு மட்டும் 38,500 கோடி, விலையில்லா குளிர்சாதன பெட்டி 1.5 கோடி குடும்பங்களுக்கு 22,500 கோடி, அதாவது ஃப்ரிட்ஜுக்கு, இலவச கேஸ் சிலிண்டர் 6,000 கோடி, இலவச மளிகை பொருள்கள் 6,000 கோடி. அவங்க இருண்டா விடியா திமுக ஆட்சியில் என்னென்னலாம் இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க, லிஸ்ட் போட்டிருக்காங்க. பொருளாதார சுமை தனிநபர் மீது 1,25,000 ரூபா கடன் இருக்குது திமுக ஆட்சியில். விலைவாசி மின்கட்டணம் உயர்வு, சொத்து வரி உயர்வு, விலைவாசி உயர்வு அதிகரிச்சின்ற குற்றச்சாட்டு. நிர்வாகம் வெற்று விளம்பர மாடல் மற்றும் ஊழல் என்று சொல்கிறாங்க. அதிமுகவின் பொற்கால திட்டமாக அவங்க சொல்கிறது நேரடி பொருளாதார ஆதரவு, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபா சிறப்பு உதவி, பல உருவாக்கம், $1 டிரில்லியன் பொருளாதாரம், மக்கள் நலன், எல்லோருக்கும் எல்லாம் என்ற செயல் திட்டம். 90,000 கோடி ரூபாய் மதிப்பிலான கடன் தள்ளுபடிகள். இதுதான் பெரிய ஒரு பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளத்தை உருவாக்கும். கடன் தள்ளுபடிகள், நிதிச்சுமை, ஃபைனான்சியல் பேர்டன், பிகர் பேர்டன் 90,000 கோடி. மாற்றுத்திறனாளிகள் தாட்கோ கடன்கள் 10,000 கோடி, கூட்டுறவு வங்கி சீர்கடன்கள் 10,000 கோடி, கல்வி கடன் தள்ளுபடி 10 லட்சம் மாணவர்களுக்கு 20,000 கோடி, விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி 50 லட்சம் விவசாயிகளுக்கு 50,000 கோடி. இது அளவு. ஆனால் பார்த்திங்கன்னா பயிர்க்கடன், கோஆப்ரேட்டிவ் பேங்க் கடன், கல்வி கடன் 3ஐயும் சேர்த்தாலே ஒரு வருஷம் பட்ஜெட்டுக்கு அதிகமாக வருது. கிட்டத்தட்ட 3 லட்சத்துலேருந்து 4 லட்சம் கோடி வருது. இந்த 3 கடனை தள்ளுபடி பண்ணால் மட்டுமே. இது லிமிட்டடு, ஒரு டார்கெட்டட் பர்சனாலிட்டிஸ்க்கு வந்து கடன் தள்ளுபடின்றப்ப 90,000 கோடி. உள்கட்டமைப்பு மற்றும் விவசாயம் வேலைவாய்ப்பு திட்டங்களுக்கான மூலதன முதலீடு, வீட்டு வசதி திட்டத்துக்கு 77,000 கோடி, நடுத்தர மக்களுக்கான வாடகை வீட்டு திட்டம் 50,000 கோடி மற்றும் 5 லட்சம் வீடற்றவர்களுக்கு அம்மா இல்லம் திட்டம் 25,000 கோடி, வேலைவாய்ப்பு 47,500 கோடி, கிராமப்புறங்களில் 150 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் 24,000 கோடி மற்றும் இளைஞர்களுக்கான தொழில் கடன்கள் ஒரு 12,500 கோடி, விவசாயம் 35,500 கோடி, விவசாயிகளுக்கு 15,000 இடுபொருள் மானியம் 12,000 கோடி, சூரிய ஒளி பம்பு திட்டத்துக்கு ஒரு 20,000 கோடி ஆகும். ஒட்டுமொத்த பட்ஜெட்டில் பெரும்பகுதியை 3 முக்கிய பிரிவுகள் மட்டுமே ஆக்கிரமிக்கிறது. மகளிர் உரிமை தொகை, அம்மா இல்லம் மற்றும் பிரிட்ஜு, ஒருங்கிணைந்த கடன் தள்ளுபடி எல்லாம் சேர்ந்த மகளிர் உரிமை தொகை வந்து திமுக சொல்கிறது. இது வந்து குலவிளக்கு திட்டம். ஸோ நிதியை திறம்பட நிர்வகிக்க இந்த 3 துறைகளிலும் மிகுந்த கவனத்துடன் கூடிய உத்தி மற்றும் திட்டமிடல் அவசியமாகிறது. ஏற்கனவே தமிழ்நாட்டு ஜிஎஸ்டிபி 35 லட்சம் கோடி, ஆண்டு பட்ஜெட் 4 லட்சம் கோடி, அதிமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகளின் செலவு 4,07,000 கோடி. ஒரே நிதி ஆண்டில் இந்த அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்துவது சாத்தியமற்றது. இது மாநிலத்தின் ஓராண்டு மொத்த பட்ஜெட்டிற்கு சமமானதாகும். படிப்படியான அமலாக்கம், அனைத்து திட்டங்களையும் உடனடியாக தொடங்காமல் 5 முதல் 10 ஆண்டுகால அடிப்படையில் முன்னுரிமை அளித்து செயல்படுத்துவது. அதாவது எடப்பாடி அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய இந்த திட்டங்கள் அனைத்தையுமே 10 ஆண்டுகளாகவும் செயல்படுத்துவதற்கு. இது 5 ஆண்டு கால திட்டம் அல்ல. அதுக்குரிய பணமும் வேணும். சிறப்பு நோக்க வாகனங்கள், அது வந்து நான் கொடுத்த சஜஷன். கடன் சுமையை நேரடியாக பட்ஜெட்டில் ஏற்றாமல் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு எஸ்பிவி மூலம் நிதி ஆதாரத்தை திரட்டுதல், மத்திய அரசின் பங்கீடு மற்றும் வருவாய் ஈட்டல், அசட் மானிட்டைசேஷன், அது அடுத்த மெத்தடு. அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்களான்னு தெரியாது. பில்லர் 1 குடும்ப பொருளாதார பாதுகாப்பு கவசம், விலைவாசி உயர்வுக்கு நிவாரணம் 10,000 ரூபா,
அத்தியாவசிய தேவைகளுக்கு ஆண்டுக்கு கேஸ் சிலிண்டர், உணவு பாதுகாப்பு 1 கிலோ பருப்பு, 1 லிட்டர் சமையல் எண்ணெய் இலவசம், விலை கட்டுப்பாட்டு நிதி, அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த நிதியம், வரிச்சுமை மற்றும் விலைவாசி ஏற்றத்திலிருந்து நடுத்தர மற்றும் ஏழை எளிய மக்களை பாதுகாக்கும் நேரடி திட்டமாக இது இருக்குது. இந்த 3 4 மகளிருக்கான அம்மா கட்டமைப்பு, பணிபுரியும் மகளிருக்கு திட்டம், பாதுகாப்பான சூழல், பயண சுதந்திரம், பாதுகாப்பான இருப்பிடம், அப்புறம் பொருளாதார சுதந்திரம், குலவிளக்கு திட்டம், விவசாயிகளுக்கான பாதுகாப்பு, லாபகரமான விலை, நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 3500, கரும்புக்கு டன்னுக்கு 4500, நவீன தொழில்நுட்பம் 100% மானியத்தில் சோலார் பம்ப்செட், ட்ரோன் வசதிகள், முதலமைச்சர் விவசாய வங்கி, நேரடி மானியங்கள், சிறு குறு விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 15,000 ரூபா மானியம், பயிர்க்கடன் தள்ளுபடி, 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்வு, விபத்து காப்பு இழப்பீடு 10 லட்சம், நீர் மேலாண்மை முதல் பொருளாதார வளம் வரை, நீர் பாதுகாப்பு, நடந்தாவாளி காவேரி திட்டம், சீமைக்கிரவில மரங்கள் அகற்றம், நீர் செறிவூட்டல், குடிமராமத்து திட்டத்திற்கு புத்துயிர், மாநிலம் முழுவதும் தடுப்பணைகள், நீர் விநியோகம், நதிநீர் இணைப்பு, கோதாவரி காவேரி, காவேரி வைகை குண்டாறு, அத்திக்கடவு அவிநாசி, டெல்டா மாவட்டங்களில் விளைநிலங்கள் பாதுகாப்பு. அடுத்து $1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கிய பயணம், ஒற்றை சாளர முறை, சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ், டெக் சிட்டி அண்ட் சேட்டலைட் பூங்கா, பரவலாக்கப்பட்ட தொழில் வளர்ச்சி, தூத்துக்குடி மதுரை தொழில் தாவாரங்கள், ஜவுளி மற்றும் மருத்துவ பூங்காக்கள், குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் MSME, GST சலுகைகள், சூரிய ஒளி மின்திட்ட மானியம். அப்போ கல்வி முதல் வேலைவாய்ப்பு வரை, ஆக்சஸ் எக்ஸலன்ட் சப்போர்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% மருத்துவ இடஒதுக்கீடு, கல்வி கடன் தள்ளுபடி, 10 சர்வதேச தரத்திலான பல்கலைக்கழகங்கள், திறன் மேம்பாட்டுக்கான தனி பல்கலைக்கழகம், மாவட்ட நூலகங்களில் UPSC, நீட், TNPSCக்கான உயர்தர பயிற்சி மையங்கள், தனியார் நிறுவனங்களில் தமிழர்களுக்கு 75% வேலைவாய்ப்பு, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் ரூபாய் 2000 ரூபா, முழுமையான மருத்துவம் மற்றும் சமூக பாதுகாப்பு, முழுமையான காப்பீடு, இதயம், புற்றுநோய் போன்ற பெரிய சிகிச்சைகளுக்கு முழு தொகையும் அரசே ஏற்கும், இலவச IVF சிகிச்சை, மேம்பட்ட பரிசோதனை, அனைத்து மாவட்டங்களிலும் புற்றுநோய் சிகிச்சைக்கான லீனியர் ஆக்சலேட்டர் மற்றும் பெட் ஸ்கேன், அடிப்படை மருத்துவம், 2000 அம்மா மினி கிளினிக்கள், உடனடி மருத்துவ சேவை, சமூக பாதுகாப்பு, முதியோர் உதவிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்திர ஓய்வூதியம் 2000 உயர்வு, பாரம்பரிய தொழில்கள் மற்றும் தொழிலாளர் பாதுகாப்பு, நீல பொருளாதார பாதுகாப்பு, நெசவாளர் பாதுகாப்பு, அமைப்புசாரா தொழிலாளர் பாதுகாப்பு, எல்லாத்துக்கும் 3 பேருக்குமே 3 டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அடுத்து ஒரே குடும்பத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சி 2026 சாத்தியம், குலவிளக்கு, இலவச சிலிண்டர், 10,000 மனைவிக்கு நிவாரணம், கல்வி கடன் தள்ளுபடி, ஓய்வூதியம், இதெல்லாம் உங்கள் வீட்டுக்கே வாசலை வந்தடையும் கட்டமைப்பு உருவாக்குறார். போதைப்பொருள் ஒழிப்பு, காவலர் நிலம், நகர பாதுகாப்பு. அடுத்து சட்டம் ஒழுங்கு, சுழற்சி முறையில் வாரத்தில் 1 நாள் விடுமுறை, காவலர் நல மருத்துவமனைகள் உருவாக்கம், முதலமைச்சர் நேரடி கட்டுப்பாட்டில் சிறப்பு படை, கஞ்சா விற்பனையாளர்கள் மீது குண்டர் சட்டம், அனைத்து 2ஆம் நிலை நகரங்களிலும் உலகத்தரம் வாய்ந்த CCTV கண்காணிப்பு, அம்மா ரோந்து வாகனங்கள் விரிவாக்கம். இது வரைக்கும் நம்ம அவங்க சொன்ன ஸ்கீம் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ அதனுடைய பகுப்பாய்வு, அதனுடைய எக்கனாமிக் இம்பேக்ட் அனாலிசிஸ். அடுத்து நடைமுறை சாத்தியம் இருக்குன்றதை இப்போ பார்த்துருவோம். நம்ம இந்த பகுப்பாய்வில் தெரிஞ்சிடும் எதெல்லாம் சாத்தியம், எது சாத்தியம் இல்லைன்னு. நீங்கள் ஸ்டேக்கடு காஸ்டிங் வாட்டர் ஃபால்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இயர் கிட்டத்தட்ட சுகாதாரம் கல்விக்கு ஒரு 30,000 கோடி, உள்கட்டமைப்புக்கு ஒரு 40,000 கோடி, விவசாயத்துக்கு 80,000 கோடி, கடன் தள்ளுபடிக்கு 1 லட்சம் கோடி, நலத்திட்டங்களுக்கு 2 லட்சம் கோடி. ஃபஸ்ட் இயரில் முதல் ஆண்டு செலவு 3.6 லட்சம் கோடி. ஃபஸ்ட் இயர் நம்ம பட்ஜெட்டே 4 லட்சம் கோடி தான். அடுத்த 4 ஆண்டுகளுக்கு தொடர் செலவு 2.2லேருந்து 2.5 லட்சம் கோடி ஆகுது. வருஷம் 2.2 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா ரெக்கரிங் காஸ்ட். ஆமாம், எங்கே போய் வாங்க, கடன் வாங்கணும். அப்போ இது எதை செயல்படுத்த முடியும் அப்படின்றத பார்க்கணும். இப்போ தற்போதைய கட்டாய செலவு கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சரே 2.2 லட்சம் கோடி. சேலரி, பென்ஷன், லோன் ரீபேமெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டு, இது மட்டுமே 2.2 lakh crore. புதிய திட்டங்களுக்கு 2.3 லட்சம் கோடி தேவைப்படுது. மொத்தம் 4.5 லட்சம் கோடி.
ஸோ மொத்த வருவாய் வந்து 3.2 லட்சம் கோடி தான் இருக்குது. ஆனால் செலவு வந்து 4.5 லட்சம் கோடி. ஸோ அப்போ என்னாச்சு, 1.3 lakh crore வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட்டு கொண்டாந்து நிற்கிதுங்க. இப்போதைய நிலை என்ன, 3.5% பாதுகாப்பான எல்லையில் நிற்கிறோம். அபாய எல்லை கிராஸ் பண்ணால இன்னும் தேர்தல் அறிக்கை அனைத்து அண்ணாதிராவிட தேர்தல் அறிக்கை பின்னால் இதனுடைய அபாய எல்லை 10% 11% தொடும். ஸோ முதலாண்டு பற்றாக்குறை, தற்போது நிதி பற்றாக்குறை 3.5%, முதலாண்டு பற்றாக்குறை 10 to 11%, 2 முதல் 5 ஆண்டுகளுக்கு 6.7%, ஆண்டுக்கு 2.2 லட்சம் கோடி. எஃப்ஆர்பிஎம் அனுமதிக்கப்பட்ட எல்லையை விட 2 முதல் 3 மடங்கு அதிக மீறல். இது அதிமுக தேர்தல் அறிக்கை. மொத்த கடன் ஏற்கனவே தற்போதைய கடன் 9லேருந்து 10 லட்சம் கோடி, புதிய கடன் வாங்கினா 12 லட்சம் கோடி, மொத்தம் 21 லட்சம் கோடி கடன் வாங்க வேண்டிய சூழல் வரும். அளவுகோல் என்ன, எஃப்ஆர்பிஎம் வரவு 3%, அதிமுக தேர்தல் அறிக்கை செயல்படுத்தினால் 6 to 11%, கடன் விகிதம் ஜிஎஸ்டிபி விகிதம் 25லேருந்து 30%, 55லேருந்து 60% உயரும் கடன் விகிதம். இது நிதி தன்னாட்சி இழப்பில் கொண்டு விடும். வருவாய் செலவு, அப்போ தற்போதைய மூலதன செலவு 50,000 to 60,000 கோடி. புதிய திட்டங்களுக்கு பிறகு மூலதன செலவு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் குறைஞ்சிரும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் குறைஞ்சா பொருளாதார வளர்ச்சி தடைபடும், பொருளாதார வளர்ச்சி அடைய முடியாது. அங்கே வந்து வருவாய் செலவு கூடும், மூலதன செலவு குறையும். அப்போ 30 துறையில் ஏற்படும் தாக்கம் என்னது, உள்கட்டமைப்பு திட்டங்கள் நிறுத்தம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நிறுத்தம், சுகாதாரம் கல்வி முதலீடு குறைவு, காவல்துறை நவீனமயமாக்கல் இல்லை, தொழில்துறை மானியங்கள் அதிகரிப்பு, உற்பத்தி குறைவு இங்கே வந்து நிற்கும். அப்போ குறுகிய கால நன்மைகள், நீண்ட கால பாதிப்புகள் என்ன, வருமானம் பணம் நேரடி பரிமாற்றத்தினால குறுகிய கால நன்மை, பட் நீண்ட காலம் அது நிலையானது அல்ல. சுகாதாரம் மானியங்கள் அதிகம், உள்கட்டமைப்பு வீழ்ச்சி ஆயிரும், சுகாதாரத்துக்குரிய ஹாஸ்பிட்டல் கட்டமைப்பு வீழ்ச்சி. கல்வி சிறிய ஏற்றம் பெறும், ஆனால் தரம் வீழ்ச்சி அடையும். பொருளாதார வளர்ச்சி 6.7% தற்காலிக ஏற்றம். அங்கே வந்து இந்த திட்டத்தை அமல்படுத்தின பிறகு 4.5% குறையும். ஏற்கனவே 11.19% இருந்த பொருளாதார வளர்ச்சி 4 to 6% குறைஞ்சின்னா, நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி குறைஞ்சின்னா கடன் வாங்க சக்தியும் குறைஞ்சி போயிடும். ஸோ கட்டமைப்பு பிழை, அதிக நலத்திட்டங்கள், அதிக கடன், குறைந்த நிலைத்தன்மை சுழற்சி, இலக்கற்ற இலவசங்கள், பெரும் வருவாய் பற்றாக்குறை, அதிகப்படியான கடன், கடும் வட்டி சுமை, மூலதன செலவு சுருக்கம், தொழில் வளர்ச்சியினுடைய தேக்கம் இங்கே நடக்கும். இந்த வயபிலிட்டி ஃபில்டர், முழுமையான தேர்தல் அறிக்கை, சரியாக பயனாளிகளை இலக்காக கொள்ளுதல், 40% செலவு குறைப்பு. இப்போ டார்கெட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். எல்லாத்துக்கும் எல்லாம்னு சொல்ல முடியாது. பெரும் திட்டங்களை 10 ஆண்டுகளில் படிப்படியாக செயல்படுத்த, இது 5 ஆண்டு கால அறிக்கை கிடையாது, 10 ஆண்டு ஆகும் செயல்படுத்தணும்னா. இலவசங்களுக்கு பதிலாக வருமானம் வீட்டு திட்டங்களை கொண்டு வரணும். உள்கட்டமைப்புக்கு பிபிபி முறையில் போகணும். அப்போ தான் நிதி சமநிலையான பட்ஜெட்டை போட முடியும். இது என்னுடைய சஜஷன். இது அரசியல் ரீதியாக அதிக அரசியல் பலம் வாய்ந்தது, குறுகிய காலத்தில் சமூக தாக்கத்தை உருவாக்குது. பொருளாதார ரீதியாக நிதி அடிப்படையில் முற்றிலும் சாத்தியமற்றது. எஃப்ஆர்பிஎம் விதிகளை அதிகமாக அப்பட்டமாக மீறுகிறது. மாநிலத்தை கடன் வலையில் சிக்க வைக்கும் அபாயம். கட்டமைப்பு மாற்றங்கள் இன்றி செயல்படுத்தப்பட்டால் இது மாநிலத்தின் பொருளாதார இயந்திரத்தை முடக்கும். இது வந்து ஃபைனலாக 10 வருஷத்தில் செயல்படுத்த முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டால், முடியுன்றதுக்கு என்கிட்ட பிளான் இருக்குது. நான் இப்போ அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நான் குயிக்காக போகிறேன். ஏன்னா இதை எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம வந்து பேசலாம். 4.7 லட்சம் கோடி 8 முக்கிய தூண்கள் இதில் தான் வருது. 4.7 லட்சம் கோடி இந்த இவங்க சொன்ன ஸ்கீமில் நேரடி பராமரிப்புக்கு இவ்வளவு, வீட்டு வசதிக்கு இவ்வளவு, வேலைவாய்ப்புக்கு 47,500 கோடி, கடன் தள்ளுபடி 90,000 கோடி, இத்தனையும் செயல்படுத்தணும் அப்படின்னம்னா இந்த ஃபண்டிங் த 4 lakh crore விஷன், எ பாலிசி கிரேட் ப்ளூ பிரிண்ட், எ 10-year ஃபேஸிங், மெகா எஸ்பிவி ஈகோ சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணணும். ஆனால் அதெல்லாம் க்ரியேட் பண்ண முடியுமா எடப்பாடி கவர்மெண்ட்டால் அப்படின்றது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். கால் இல்லை, மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்.
ஸோ ட்ரெடிஷ்னல் மாடல் இப்படி, இது ப்ளூ பிரிண்ட் மாடல். நான் சஜஸ்ட் பண்ண ப்ளூ பிரிண்ட் மாடல் இது எஸ்பிவி மாடல். ஆனால் இந்த எஸ்பிவி மாடலை 10 வருஷ பிளானு. எஸ்பிவி ஈகோ சிஸ்டம் கிரியேட் பண்ணணும். மொபிலைசஸ் 4.5 lakh crore, என்டையர்லி ஆஃப் பட்ஜெட். இப்போ இதனுடைய 10 year ஃபேஸிங் கர்வ் வந்து ஃபஸ்ட் இயர் 1 to 2 years, செகண்ட் இயர் ஃபஸ்ட் இயர் இமீடியட் ஸ்டெபிலிட்டி இன்கம் சப்போர்ட், செகண்ட் இயர் லைவ்லிஹுட் ரூரல் எக்கானமி, தேர்ட் இயர் பியூர் அசட் கிரியேஷன், ஃபோர்த் இயர் ஃபினான்ஷியல் க்ளீனப் அண்ட் லீகேஜ் லயபிலிட்டிஸ். இதை பண்ணணும் அப்படின்னோம்னா ஸ்டெபிலிட்டி, லைவ்லிஹுட் என்னென்ன ஆகும், எதெல்லாம் இந்த வருஷத்தில் செயல்படுத்தலாம், எதெல்லாம் அடுத்த வருஷத்தில் செயல்படுத்தலாம், 5 to 8 years என்ன பண்ண முடியும், 8 to 10 years என்ன பண்ண முடியும். இதுக்கு 3 எஸ்பிவி குவாசி கார்ப்பரேட் பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன் கிரியேட் பண்ணணும். தமிழ்நாடு அசட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், தமிழ்நாடு சோசியல் வெல்ஃபேர் கார்ப்பரேஷன், தமிழ்நாடு லைவ்லிஹுட் எம்எஸ்எம்இ கார்ப்பரேஷன், இத்தனையும் கொண்டு வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இதில் கொண்டாந்தால் தான் அதை முடியும். ஸோ இதில் வந்து இந்த பங்கீடுகளை இப்படி மாற்றணும். இதெல்லாம் நான் டீட்டெயிலாக இப்போதைக்கு பேசி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இது நம்ம சஜஷன், இதை டீட்டெயிலாக பேசி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தேவை இருந்தால் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். எனிவே ஜஸ்ட் கோ த்ரூ. தமிழ்நாடு சமூக நல நிறுவனம் உருவாக்கினா என்ன நடக்கும், மதுபான புகையிலை வரிகள் சீரமைப்பு, ஜிஎஸ்டி வளர்ச்சி பங்கு, நலநிதி செஸ்ஸு, அதை வந்து எந்தெந்த திட்டங்களுக்கு பைப்லைன் பண்ணலாம். அப்புறம் இலவச வீடுகள், இலவச மோட்டார்கள், அரசு நிலங்கள், இதுக்கு என்ன செய்யலாம், வாழ்வாதாரம் மற்றும் எம்எஸ்எம்இ. ஸோ இப்படி வந்து இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா 10 வருஷத்தில் இந்த அதிமுக திரு எடப்பாடி அவர்களுக்கு கொடுத்த திட்டத்தை செயல்படுத்த 10 ஆண்டுகள் ஆகும். இது 5 ஆண்டுகள் திட்டம் அல்ல. இதை செயல்படுத்துறதுக்கு கன்வென்ஷனல் மெத்தடில் செயல்படுத்த முடியாது. 2வது 3வது அதுக்கு எஸ்பிவி கிரியேட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டை உள்ளே கொண்டு வந்து பூல் பண்ணி ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும். இந்த 3ஐயும் பண்ணக்கூடிய அளவுக்கு அதிமுகவால் செயல்பட முடியுமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அப்போ பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து 6வது வருஷத்துல தான் வரும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து உபரி வருவாய் சப்ளஸ் டிவிடெண்ட் கொண்டு வரும். இது ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய மாபெரும் மக்கள் நலத்திட்டம். இதன் உண்மையான வெற்றி வாக்குறுதிகளில் மட்டுமல்ல, மாநிலத்தின் கடன் சுமையை கருத்தில் கொண்டு படிப்படியாகவும் நிதி பொறுப்புணர்வுடன் இதை செயல்படுத்துவதில் தான் அடங்கி இருக்கிறது. இட் வில் டேக் 10 years அண்ட் டெடிக்கேட்டட் ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட் டு இம்ப்ளிமெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் தரணும். அது எங்கிட்ட வரும், சென்ட்ரல் கவர்மெண்ட் வரணும். நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரணும், அதுக்கு எஸ்பிவி வரணும். அது மாதிரி ஏகப்பட்ட ரீஸ்ட்ரக்சர் பண்ணால் தான் அதிமுக தேர்தல் வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். கன்வென்ஷனல் மெத்தடில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. 4 கட்சிகள் வந்து தேர்தல் அறிக்கையை தனித்தனியாக பார்த்தோம். திமுக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், நாம் தமிழர் கட்சி அண்டு தாவேகா, இந்த 4 கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்தோம். தேர்தல் அறிக்கை என்ன சொல்லியிருக்காங்க, அது செயல்படுத்த முடியுமா முடியாதா, ஃபீஸிபிளா பாசிபிளா ப்ராக்டிக்கலா, இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம், தெளிவாக பார்த்தோம். இப்போ இந்த 4 தேர்தல் அறிக்கையில் எது வந்து ஹைலி ப்ராக்டிகபிள், ஹைலி இம்ப்ளிமெண்டபிள், ஹைலி ஃபீஸிபிள் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த 4 ரொம்ப குயிக்காக இது முடிஞ்சிடும். 2026 தமிழ்நாடு தேர்தல் அறிக்கையின் பொருளாதார யதார்த்தங்களின் பகுப்பாய்வு, அரசியல் வாக்குறுதிகளுக்கு பின்னால் உள்ள நிதி நிலைமை, கடன்கள் மற்றும் நடைமுறை சாத்தியங்கள் பற்றிய தரவு அடிப்படையிலான அறிக்கை. தாவேகா, திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி. 4 மாற்று வழிகள், அடிப்படை பொருளாதார சித்தாந்தங்கள். தாவேகாவுடைய தேர்தல் அறிக்கை ஒரு நுகர்வு சார்ந்த மாதிரி, அதாவது கன்சியூமர், மக்களுக்கு அதிகமான நலத்திட்டங்களை செய்கிறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட அதுக்கான பணம் எப்படி வருதுன்னு தெரியாமல் அதிகமான நலத்திட்டங்களை மட்டுமே பேசக்கூடிய ஒரு மாதிரி. அது வருமான ஆதரவு பொருளாதாரம், நேரடி பணப்பரிமாற்றம், அதிக மானியங்கள், அதான் அதிக மானியங்கள், நேரடி பணப்பரிமாற்றம். இதுதான் திமுக. நலத்திட்டம் ப்ளஸ் நிர்வாகம், உள்கட்டமைப்பு மற்றும் மக்கள் சேவைகள், சமநிலையான மக்கள் நல அரசு, அதை கொடுத்துருக்காங்க. அதிமுக மிதமான நலத்திட்டம், நிதி கட்டுப்பாடு, நிதி நிலைத்தன்மை, அளவான இலவசங்கள், பழமைவாத நலத்திட்ட மாதிரி. நாம் தமிழர் கட்சி உற்பத்தி ப்ளஸ் தற்சார்பு,
விவசாயம் மற்றும் உள்ளூர் பொருளாதாரம், உற்பத்தி சார்ந்த ஊரக மாதிரி. இதுதான் நாளினுடைய அடிப்படை. இது ஆண்டு செலவினம் வாக்குறுதிகளின் விலை. அதிமுகவினுடைய ஆண்டு செலவினம் 4.5 லட்சம்லேருந்து 5 லட்சம் கோடி. 1 லட்சம் கோடி ஏற்கனவே நம்ம டெஃபிசிட்டில் இருக்கோம். திமுகவினுடைய மாதிரி செலவினம் ஆண்டு செலவினம் 4.6லேருந்து 4.7 லட்சம் கோடி. நாம் தமிழருடைய ஆண்டு செலவினம் 4.8லேருந்து 5.5 லட்சம் கோடி மதிப்பீடு. தாவேகாவினுடைய ஆண்டு செலவினம் 5.8லேருந்து 6.3 லட்சம் கோடி ரெட் லைட்டு. ஸோ நாதாக்காவினுடைய செலவினம் திமுகவை விட அதிகம், ஆனால் தாவேகாவின் உச்சபட்ச செலவினத்திற்கு கீழே இருக்குது. அப்போ இதை 4லையுமே குறைவான செலவினம் கொண்டது திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை. நிதி பற்றாக்குறையும் FRPM விதிகளும். அதிமுக 3 to 3.5%, 1 லட்சம் கோடி FRPM வரம்புக்குள்ளே இருக்குது. திமுக 3.5 to 4%, 1 லட்சம் கோடி FRPM வரம்புக்குள்ளே இருக்குது. நாம் தமிழர் கட்சி 5லேருந்து 7%, 1.5லேருந்து 2 லட்சம் கோடி FRPM சிறிய மீறல் வாய்ப்பு இருக்கிறது. தாவேகா 12லேருந்து 14%, 3லேருந்து 3 லட்சம் கோடி வருஷத்துக்கு FRPM இதனுடைய விதி கடுமையான மீறல், செயல்படுத்த முடியாத திட்டம். தாவேகாவின் பற்றாக்குறை விகிதம் அனுமதிக்கப்பட்ட FRPM வரம்புகளைப் போல 3 மடங்கு அதிகமாக இருக்குது. 5 ஆண்டு கடன் பாதை எதிர்காலம். இந்த 4 தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றினால் 5 ஆண்டுகளில் எவ்வளோ கடன் யார் எவ்வளோ வாங்கியிருப்பாங்கன்னு பார்த்தா, அதிமுக வாங்கினா 11லேருந்து 13 லட்சம் கோடி, 30லேருந்து 32% கடன் வாங்கியிருக்கோம். திமுக வாங்கினா அடுத்த 5 ஆண்டுகளில் 12லேருந்து 14 லட்சம் கோடி வாங்க வேண்டியது இருக்கும். நாம் தமிழர் கட்சி வாங்கினா 15லேருந்து 18 லட்சம் கோடி வாங்கணும். தாவேகா வாங்கினா 22லேருந்து 32 லட்சம் கோடி வாங்கணும். இதுதான் கடனுடைய சுச்சுவேஷன். மாநிலத்தின் மொத்த உற்பத்தியில் 80%, 85% காரணமாக மாறுவது கடுமையான பொருளாதார வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும். அப்போ மக்கள் நலத்தின் எதிர் உற்பத்தி ஒரு சமநிலை. நலத்திட்டங்கள் இலவசங்கள் அதிகம், மேலே போனால் நலத்திட்டங்கள் இலவசங்கள் அதிகம், இங்கிட்டு போனால் குறைவு, அங்கிட்டு போனால் உற்பத்தி தற்சார்பு அதிகம், இங்கிட்டு போனால் கீழே குறைவு, நலத்திட்டங்கள் குறைவு அப்படின்னு பார்க்கும்போதும் அதிமுகவுடைய நலத்திட்டங்கள் இலவசங்கள் நடுத்தரத்தில் இருக்குது. திமுகவுடைய நலத்திட்டங்கள் இலவசங்கள் அதிகமாக இருக்குது. தாவேகால மிக அதிகம், நலத்திட்டங்கள் இலவசங்கள் மிக அதிகம். ஆனால் உற்பத்தி தற்சார்பு நாம் தமிழரில் நடுத்தரம் மிக அதிகம். அடுத்து பொருளாதார அபாயங்களின் செயல் வரைபடம். நிதிச்சரிவு. திமுக, அதிமுக, தாவேகா, நாதாக்கா. நிதிச்சரிவில் திமுக குறைவாக இருக்குது, அதிமுகவும் குறைவாக இருக்குது. தாவேகா அதிகம், நாதாக்கா நடுத்தரம். பணவீக்கம். திமுக நடுத்தரம், அதிமுக குறைவு, தாவேகா அதிகம், நாம் தமிழர் கட்சி நடுத்தரம். செயலாக்க சிக்கல் நடுத்தரம் அதிகம். வருவாய் முரண்பாடு நடுத்தரம், குறைவு, மிக அதிகம். அப்போ தாவேகாவுடைய ஒட்டுமொத்தமாக பொருளாதார அபாயத்தில் மிகப்பெரிய அபாயமாக இருக்கக்கூடிய ஒரே அறிக்கை தாவேகாவினுடைய அறிக்கை. தாவேகா இஸ் அன்ரியலிஸ்டிக் மாடல், கெனாட் பி இம்ப்ளிமெண்டட் அண்டு 100% என்னை நம்பலான்னு சொல்கிறத நம்புறதுக்கான வாய்ப்பாக தேர்தல் அறிக்கை இல்லை. ஸோ இதில் நடுத்தரமாக இருக்குது, அதிகமாக நடுத்தரமாக இருக்குது திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் தான் 3 நடுத்தரத்தில் இருக்காங்க. அதில் செயலாக்க சிக்கலில் நாம் தமிழர் கட்சி அதிகமாக இருக்கிறதுனால அது செயலாக்கத்தில் செயல்பாட்டு முறையில் தவறாக இருக்குது, அங்கே பிரச்சனை இருக்குது. எதிர்பார்ப்பு யதார்த்தமும் நடைமுறை சாத்தியமும். தாவேகா ஈர்ப்பு மிக அதிகம், ஆனால் பொருளாதார வலிமை குறைவு, சாத்தியம் குறைவு. திமுக ஈர்ப்பு அதிகம், பொருளாதார வலிமை நடுத்தரம், சாத்தியம் அதிகம். அதிமுக ஈர்ப்பு நடுத்தரம், பொருளாதார வலிமை அதிகம், சாத்தியம் அதிகம். நாம் தமிழர் கட்சி ஈர்ப்பு நடுத்தரம், பொருளாதார வலிமை நடுத்தரம், சாத்தியம் நடுத்தரம், எல்லாமே நடுத்தரம். அது ஸோ இங்கே தான் பிரச்சனை. ஸோ இறுதி மதிப்பீடு. எந்த கட்சி எதில் சிறந்தது? நிதி கட்டுப்பாடு அதிமுக, சமநிலையான நிர்வாகம் திமுக, பொருளாதார மறுசீரமைப்பு பார்வை நாம் தமிழர் கட்சி, வாக்காளர்களை ஈர்க்கும் தன்மை தாவேகா, வாக்காளர்களை ஈர்க்கும் தன்மை தாவேகா. வாக்குறுதிகளை உச்சத்திற்கு கொண்டு செல்கிறது, ஆனால் அது நிதியடிப்பில் சாத்தியமற்றது. நாம் தமிழர் கட்சி மாநிலத்தின் பொருளாதார கட்டமைப்பை உற்பத்தியை நோக்கி மறுசீரமைக்க முயற்சிக்கிறது, செயல்பாடு கஷ்டம். திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளும்
அறியப்பட்ட நிதி வரம்புகளுக்குள் செயல்பட்டு சமநிலையை பேணுகின்றன. இதில் ஃபைனலாக நம்ம பார்த்தோம்னா என்ன 4 முக்கிய கட்சிகளின் பொருளாதார கல்வி ஒப்பீடு, அதாவது growth per industry, foundation and sustainability, stability and governance, modernization, இதெல்லாம் பார்த்தோம்னா பொருளாதாரத்தின் 3 முக்கியத்துவங்களின் அடிப்படையில் மதிப்பீட்டு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. அடித்தள பொருளாதாரம். இப்போ இந்த மதிப்பீடு இந்த 4 தேர்தலுக்கு எதை வச்சு மதிப்பீடு பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த அடிப்படையை வச்சு தான் மதிப்பீடு பண்ணியிருக்கேன். அதாவது அடித்தள பொருளாதாரத்துக்கு 40%, வளர்ச்சி இயந்திரத்துக்கு 40%, மூலதனம் மற்றும் செயலாக்கத்துக்கு 20%. அதில் அடித்தள பொருளாதாரத்தை உருவாக்குறதுல விவசாயம் மற்றும் நீருக்கு 10%. யார் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி மார்க்கு 10 மார்க்கு, 40 மார்க்கு, அது 40 மார்க்கு, அது 20 மார்க்கு. அடித்தள பொருளாதாரம் விவசாயம் மற்றும் நீருக்கு 10 மார்க்கு, சுகாதாரம் மற்றும் கல்விக்கு 10 மார்க், ஊரக பொருளாதாரத்துக்கு 10 மார்க், வளங்களின் நிலைத்தன்மைக்கு 10 மார்க், வளர்ச்சி இயந்திரம் தொழில்மயமாக்கலுக்கு 10 மார்க், வேலைவாய்ப்பு உருவாக்கத்துக்கு 10 மார்க், மதிப்பு கூட்டலுக்கு 10 மார்க், ஜிஎஸ்டி வளர்ச்சிக்கு 10 மார்க், மூலதனம் மற்றும் செயலாக்கம் எஃப்டிஐ ஈர்ப்புக்கு 5 மார்க், பொதுநிதி மாதிரிக்கு 5 மார்க், நிர்வாக சீர்திருத்தம் 5 மார்க், விரிவாக்கத்திறன் 5 மார்க். அப்போ இதில் தெளிவற்ற திட்டங்கள் மற்றும் நிதி ஆதார குறைபாடுகளால் ஆரம்ப மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டிருக்கு. யாரெல்லாம் தெளிவற்ற திட்டங்கள் கொடுத்துருக்காங்க, நிதி ஆதாரம் திட்டத்தை அறிவிச்சிட்டாங்க, ஆதாரம் இல்லை, அப்படி இருக்கவங்களுக்கெல்லாம் ஆரம்ப மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டிருக்கு. அப்போ ஆரம்ப மதிப்பு 80னா -5 அதிகப்படியான இலவசங்கள் நிதி நெருக்கடி. திமுக 80. அப்போ 80ல் இருந்தவங்க அவங்களுக்கு 80ல் நாங்கள் கொடுத்த அந்த 100 மார்க்கில் 80 அச்சீவ் பண்ணியிருக்கு திமுக. அதில் -5 குறைச்சது போக 75 மார்க். அதிமுக 2ஆம் இடம், ஆரம்ப மதிப்பு 72 ஆரம்பித்தது, கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் இன்மை -3 கொடுத்து 69%. நாம் தமிழர் கட்சி 3ஆம் இடம், ஆரம்ப மதிப்பு 69 ஆரம்பிக்குது, -3%, எஃப்டிஐ ஈர்ப்பு விரிவாக்க சிக்கல் இருக்கிறதுனால 66, ஆரம்ப மதிப்பு 58 ஆரம்பிக்குது. தாவேகா -10 வளர்ச்சி மற்றும் மூலதன மாதிரி தெளிவின்மையாக இருக்கிறதுனால 42 நிற்கிது. இதுதான் 4 மாதிரியினுடைய 4 பேர் எடுத்த ஸ்கோர். திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி அண்டு தாவேகா எடுத்த ஸ்கோர். திமுக 75 மார்க் ஃபஸ்ட்டு. பலங்கள் ஸ்ட்ரென்த்து வலுவான பன்முக வளர்ச்சி இயந்திரம், எஃப்டிஐ ஈர்ப்பில் சாதனை, ஆட்டோமொபைல் எலக்ட்ரானிக்ஸ், அதிக வேலைவாய்ப்பு கட்டமைப்பு. பலவீனங்கள் வீக்னஸ் என்னென்னா இலவசங்களால் அதிகரிக்கும் நிதிச்சுமை, மூலதன ஒதுக்கீட்டின் சவால்கள், சாத்தியக்கூறு வயபிலிட்டி அதிகம், நிதி சீர்திருத்தங்களுடன் வயபிலிட்டி அதிகம். அதிமுக 69 பலங்கள், நிலையான நிர்வாக மாதிரி, கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தல் வேகம், சமநிலையான மக்கள் நலத் திட்டங்கள். பலவீனங்கள் எதிர்கால வளர்ச்சிக்கான புதிய துறைகளில் ஏஐ ஸ்டார்ட் அப்பில் கவனம் குறைவு, சாத்தியக்கூறு மிகவும் நிலையானது ஆனால் வேகம் குறைவு. நாம் தமிழர் கட்சி 66க்கு 166 பலங்கள் ஸ்ட்ரென்த்து வலுவான அடித்தள பொருளாதாரம், விவசாயம், நீர் மேலாண்மை, தற்சார்பு உள்ளூர் பொருளாதாரம். பலவீனங்கள்னு பார்த்துட்டிங்கன்னா தொழில்மயமாக்கலான தெளிவான பாதையின்மை, நேரடி அந்நிய முதலீடு ஈர்ப்பதில் தொய்வு. ஸோ சாத்தியக்கூறு அதிக நிலைத்தன்மை தான் ஆனால் மிதமான வளர்ச்சி. தாவேகா 100க்கு 48 மார்க்கு. பலங்கள் டிஜிட்டல் நிர்வாகம் மற்றும் இளைஞர் பங்கேற்பு குறித்த பார்வை தான் பலம். பலவீனங்கள் வேலைவாய்ப்பு மாதிரி, மூலதன உருவாக்கம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி இயந்திரம் குறித்த தெளிவின்மை. ஸோ டோட்டலாக எங்கே போகிறோம்னு தெரியாமல் இருக்காங்க. சாத்தியக்கூறு தற்போதைய நிலையில் பொருளாதார சாத்தியக்கூறு குறைவு. ஸோ பொருளாதார சாத்தியக்கூறு அணி ஒவ்வொரு கட்சியின் கட்டமைப்பு அபாயங்கள் மற்றும் பலங்கள். கட்சி வளர்ச்சி, நிலைத்தன்மை, நிதி அபாயம், ஒட்டுமொத்த சாத்தியக்கூறு. திமுக வளர்ச்சி குரோத் அதிகம், நிலைத்தன்மை சஸ்டைனபிலிட்டி மிதமானது, நிதி அபாயம் அதிகமாக இருக்குது, திருத்தங்களுடன் இது வலுவான சாத்தியக்கூறு இருக்குது, ஓவரால் வயபிலிட்டி. அதிமுக மிதமானது, நிலைத்தன்மை அதிகம், நிதி அபாயம் குறைவு, நிலையானது. நாம் தமிழர் மிதமானது, நிலைத்தன்மை அதிகம்,
நிதி அபாயம் குறைவு, நீடித்திருக்கும் ஆனால் மெதுவானது. தாவேகா வளர்ச்சி குறைவு, நிலைத்தன்மை குறைவு, நிதி அபாயம் மிதமானது, பலவீனமானது. டோட்டலாக விடுபட்ட இணைப்பு. எந்த ஒரு தனிப்பட்ட கட்சியும் முழுமையான பொருளாதார ஒருங்கிணைப்பை கொண்டிருக்கவில்லை. திமுக தொழில் வளர்ச்சி குரோத், நாம் தமிழர் அடிப்படை நிலைத்தன்மை, அதிமுக நிர்வாக நிலைத்தன்மை, தாவேகா எங்கேயுமே வரல. ஏன்னா அதுக்கு பேசிக்கே இல்லை. தமிழ்நாட்டின் உண்மையான தேர்வு அரசியல் கட்சிகளே அல்ல, பொருளாதார தத்துவங்களுக்கிடையே சிறந்த மாதிரி. திமுக வளர்ச்சி, நாம் தமிழர் அடித்தளம், அதிமுக செயலாக்கம். இந்த மூணு சேர்ந்ததாக ஒரு இதுதான் ஒரு சிறந்த மாதிரியாக இது இருக்கும். அடுத்து ஜிஎஸ்டிபி 2035க்கான இலக்குகள். அதிக வருமானம் மற்றும் குறைந்த ஏற்றத்தாழ்வுடன் கூடிய $1 ட்ரில்லியன் பொருளாதாரம். ஜிஎஸ்டிபி 35 லட்சம் கோடி, இலக்கு 90லேருந்து 100 லட்சம் கோடி. பொருளாதார வளர்ச்சி 11 to 12%, இலக்கு 14லேருந்து 16% அச்சீவ் பண்ணணும். இந்த அச்சீவ் பண்ணி காமிச்சதில் இது வரைக்கும் திமுக மட்டும்தான் இரட்டை இலக்க பொருளாதார அச்சீவ் வச்சு காமிச்சிருக்காங்க. அது மட்டும் பாசிபிள். தனிநபர் வருமானம் தற்போது 3.5 லட்சம், இலக்கு 6லேருந்து 7 லட்சம், 10 லட்சம். வேலைவாய்ப்பு 1.5லேருந்து 1.8 கோடி வேலைகள் உருவாக்கணும். ஏற்றுமதி 50லேருந்து 60 பில்லியன் இருக்குது, 150லேருந்து 200 பில்லியன். கலப்பின வியூகம் 3 வெவ்வேறு கொள்கைகள். திமுக மாதிரி தொழில்மயமாக்கல், FDI ஈர்ப்பு மற்றும் MSME உருவாக்கம். அதிமுக தாவேகா மாதிரி உள்கட்டமைப்பு செயலாக்கம், நிர்வாக தொடர்ச்சி மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பம். நாம் தமிழரின் மாதிரி விவசாயம், நீர் மேலாண்மை மற்றும் ஊரக பொருளாதாரம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. முக்கிய இலக்குகள், செயல் திட்டங்கள், அறிவு சார்ந்த 10 மெகா தொழில் தாழ்வாரங்கள், மெகா இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ். சென்னை கோயம்புத்தூர் தொழில்நுட்ப தாழ்வாரம். முக்கிய துறைகள் எலக்ட்ரானிக்ஸ், செமிகண்டக்டர், மின்சார வாகனம், ஜவுளி 2.0, பசுமை ஆற்றல். ஒரு மாவட்டம் ஒரு பொருளாதார இயந்திரம். சென்னை டெல்டா மாவட்டம், மதுரை, திருநெல்வேலி, திருப்பூர், கோயம்புத்தூர் கிளஸ்டர். முடிவுரை. தமிழ்நாட்டின் எதிர்காலம் முரண்பாடுகளை இணைப்பதில் உள்ளது. தமிழ்நாட்டின் எதிர்காலம் அதிவேக தொழில்துறை வளர்ச்சியையும் டிஎம்கே மாதிரி வலுவான ஊரக மற்றும் வளமை அடித்தளத்தையும் என்டிகே இணைப்பதில் தான் உள்ளது. ஒன்றை விடுத்து மற்றொன்றை தேர்ந்தெடுப்பதில் அல்ல, எல்லாத்தையும் இணைச்சி செயல்பட வேண்டும். 2035 பார்வை, 100 லட்சம் கோடி பொருளாதாரம், 1.5 crore வேலைவாய்ப்புகள், சமநிலையான நகர்ப்புற ஊரக வளர்ச்சி. இதுதான் சாத்தியம். எனவே மக்களை உங்கள்கிட்ட நான் 4 தேர்தல் அறிக்கையும் உள்ளே வச்ச உங்கள்கிட்ட தனித்தனியாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். இப்போ 4 தேர்தலையும் கம்பைன் பண்ணி யார் டாப்பில் இருக்கா, நெக்ஸ்ட் யார், தேர்டு யார், ஃபோர்த் யாருன்றதையும் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். இதை பேஸ் பண்ணி இது நல்லா நீங்கள் அனலைஸ் பண்ணி ஒரு இன்ஃபார்ம்டு டிசிஷனை அடுத்த தலைமுறை அடுத்த க்ரோத் பாத், தொடர்ந்த வளர்ச்சி, நீடித்த வளர்ச்சி, நிலையான வளர்ச்சி, ஒரு மதச்சார்பின்மையற்ற ஒரு நாடு, ஒரு அமைதி, வளம், வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நாட்டை, ஒரு மாநில சுயாட்சிக்கு போராடக்கூடிய ஒரு ஆட்சியை, மாநிலத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஆட்சியை, மாநிலத்தை ஒரு இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் ஒரு அவர்களை தகுதிப்படுத்தி உலகளாவிய அளவில் போட்டி போடக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக நான் முதல்வன் திட்டம் போல் இப்படிப்பட்ட ஒரு திட்டங்களை கொடுத்து அவர்களை எம்பவர் பண்ணக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.